அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் யாரை பற்றி பேச போகிறோம்னா, ஜால்ரா சங்கர், சாராய சங்கர், கஞ்சா சங்கர், ஓலா சங்கர், மானங்கட்ட மாமா சங்கர், இப்படி எண்ணற்ற பெருமைகளை கொண்ட எங்கள் ஐயா மாமா சவுக்கு சங்கரை பற்றி தான் பேச போகிறோம். எதுக்காக இந்த ஆளை பற்றி நம்ம பேசுகிறோம்னா, இன்றைய காணொளியில் ஐயா சவுக்கு சங்கர் அண்ணன் சீமான் அவர்கள் நடத்திய மரங்களின் மாநாடை பற்றி கலாச்சிருக்கிறாரு. அதே பாம்பு நினைக்கிறேன் பாத்துட்டானா, ஐயோ பாம்புடானா செத்து போயிட்டான். பாத்தியா, 3 நாளா சாகவே அன்னைக்கு 10 மணி செத்து போயிட்டான் சார். நான் என்ன சொல்றேன், சீமான் கார்ல போகும்போது 4-5 பாம்பு உள்ள தூக்கி போட்டு பதறாம இருங்கன்னு பார்க்கணும். வேடிக்கை கதை தானே, இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறதுப்பா. அதாவது காட்டுக்குள்ள போய் நின்றுக்கிட்டு பாம்பு கதை சொல்லிக்கினாரு அப்படின்னு இந்த சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கிறாரு. பாம்பு கதை காட்டுக்குள்ள போறவங்களுக்கு சொல்லாம எங்கடா போய் சொல்ல முடியும்? நாம காட்டுக்குள்ள போய் ஒரு மாநாடு போடுறோம், அங்க இருக்கிற நம்ம தம்பி தங்கைகள் அப்படின்னு ஒரு உரிமையில, தம்பி பாம்பு வந்தா பயந்துக்க கூடாது, அது கொத்தனா கூட பயந்துடக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, ஒரு இடத்துல நிற்கணும், மருத்துவமனைக்கு போகிறவர்களும் நீ தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அது என்ன காரணம் தான் நீங்கள் யோசிக்கணும். இப்போ இயல்பாகவே நம்ம வீட்டு பக்கத்துலலாம் சொல்லுவாங்க, டே பாம்பு கடிச்சிருந்து குதிச்சிடாதரா, பயத்தில் எதுவும் பண்ணிடாத, தைரியமாக இரு, பதட்டப்படாத, ஏன்னா பதட்டப்பட்டா இதையும் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும், ரத்த ஓட்டம் ஸ்பீடாக போகும், விஷம் தலைக்கேறிண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா உன்னை நம்பிக்கையோட நிறுத்தணும், நீ பயந்துடக்கூடாது, பயந்துட்டாலே மரணம் வந்துடும். இது இயல்பா எல்லாம் சொல்றது. இதைத்தான் எங்க அண்ணன் காட்டுக்குள்ள போன சீமானனோட தம்பி தங்கிகளுக்கு அது சொல்றாரு. இது சாதாரண ஒரு பேச்சு தான். இதை ஒரு தவறா எடுத்துக்கிட்டு இந்த சவுக்கு சங்கர் எப்பயும் போல மாமா வேலை பார்த்துருக்கான். நான் என்ன கேட்கறேன்னா, எங்க அண்ணன் பேசின இடம் காட்டுக்குள்ள, ஆனா பல கோடி செலவு பண்ணி மதுரையில் மாநாடு பட்ட ஒரு பக்கி சிங்கம் கதை சொல்லிட்டு நீங்குது, அதையே நீ விமர்சனம் பண்ணல? அதையும் தெளிவோட சொன்னிச்சா? இல்ல. சிங்கம் கர்ஜித்தால் 8 கிலோமீட்டர் சரௌண்டுக்கு அது கேட்கும், அதோட கர்ஜனை அப்படி இருக்கும். சிங்கம் சும்மா வெளியில வராது, வேடிக்கை பார்க்காது, வேட்டையாட மட்டும்தான் வரும் அப்படின்னாரு. கரெக்டு தான், பெண் சிங்கம் வேட்டையாட போகும். இவர் நான் ஆண் சிங்கம்னு சொல்றாரு. ஆண் சிங்கம் என்ன பண்ணும்? என்னையா பண்ணும்? இனப்பெருக்கத்துல குஜாலா இருக்கும், அவ்வளவுதான். அது வேட்டையெல்லாம் ஆடாது ஆண் சிங்கம். பெண் சிங்கம் வேட்டையாடி வர்றத பகிர்ந்து கொடுக்கும். எல்லாம் நல்லா சாப்பிடுங்கப்பா, சந்தோஷமா இருக்குப்பா, இனப்பெருக்கம் காலம் வரட்டும், மாமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும். யோ நீ வேற கட்சியில இருந்து கூட முட்டுக்குடியா, அதிமுக வாயை வச்சுக்கிட்டு இருந்தில்ல, அதுக்கப்புறம் எதுக்கு நேராக தற்கொலை கட்சிக்கு போனேன். இப்போ அங்கே போயிட்டு அந்த ஆள் எப்படி தற்கொலை ஆகுறானோ அதே மாதிரி நீ தற்கொலையா மாறிட்டியே. உன்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, டேய் இந்த ஆளை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு திருந்த மாட்டேங்கிறான்டா அப்படின்னு நினைச்சுதான் இப்போ நிறைய பேர் உன்னை விட்டுட்டாங்க. நீ எல்லாம் ஒரு ஜென்மமே இல்லை, மனித ஜென்மத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜந்து. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அழுகி போய் மக்கி போய் அது மண்ணில் சிதைஞ்சும் சிதையாம ஒரு குட்டூரமா இருக்கும் பாருங்க இந்த மாமிசம், அதை திங்கிற ஜந்துரா நீ, அந்த ஜந்து. அதனால நல்ல விஷயங்கள் எதுவும் கண்ணுக்கு படாது. அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மாநாட்டில் என்னென்ன நன்மைகளை சொன்னார்? மரங்களை வளர்க்கணும், மரங்கள் ரொம்ப முக்கியம், இந்த பூமி தாய்க்கு நம்ம செய்கிற ஒரு கடமையா மரத்தை நெட்டு வைங்க, அது படிக்கிற பிள்ளைங்களாம் மரத்தை நேசிக்க சொல்லுங்க, மரத்தோட பேச சொல்லுங்க, மரத்தை நட்டு வளர்த்து சொல்லுங்க, இளைய தலைமுறையில் சொல்லி கொடுங்க. 5 மரம் நட்டா 5 மார்க்கு, 10 மரம் நட்டு வளர்த்துனா 10 மார்க்கு தர நான் சொல்லுவேன். பிள்ளைங்களை அப்படிதான் நீங்க கொண்டாடணும், இயற்கையோட நேசிக்க சொல்லுங்க அப்படின்னு இப்படி நிறைய விஷயம் சொன்னாரு. அதெல்லாம் இவன் மண்டையில ஏறல. அது எப்படி? இதுமாரி நல்ல விஷயத்தெல்லாம் நாங்க எடுத்து பேசணும், அப்புறம் எங்க தற்கொலை தளபதி என்ன ஆவாரு? ஏன்னா எங்க ஆளுக்கு பேச தெரியாது, அப்ப விவரமா யார் பேசினாலும் நாங்க அவதூறு தான் பரப்போம். அந்த மாதிரி மனநிலையுமே இப்ப நிறைய பேர் மாறிட்டானுங்க. மரங்களின் மாநாடு சீமான் போட்டா, ஆனா மரங்களை அழிச்சே மேடையை போட்டுட்டா, மரங்களை அழிச்ச மைக் ஸ்டாண்டை வச்சுட்டா, இவர் மரங்களோட நன்மையை பற்றி பேசுறார் அப்படின்னு இந்த சொரியார் தற்கொலை கூட்டமும் இதை தான் கத்தினுக்குது. நேற்று இந்த விஜய் கோமாளி தற்கொலை கூட்டமும் இதை தான் கத்திட்டு இருக்குது. அவங்க கிட்ட எல்லாம் வாயை வாடகை விட்டுருன்னு பாருங்க, இவங்க எல்லாருமே இதை தாங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு வீடு கட்டினா கூட சாங்கியும் சம்பிரதாயம் பார்த்து நல்ல நேரத்தோட வீட்டோட வாசகால் வைப்பாங்க. அப்ப அதுக்காக அவனை போய் நீ மரத்தை நேசிக்க மாட்டேன்னு சொல்லுவியா? மனித தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம், தேவை வேற, பேராசை வேற. ஒரு வனத்தையே அழிச்சு காசா பார்க்கறோன்னு போய் எப்படி நம்ம இதை பேச முடியும் மரங்களோட நன்மைகளை பத்தி? அதை தான் எங்க அண்ணன் சொல்றாரு, எதுவுமே நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு. ஏண்டா கோமாளி, இதெல்லாம் எங்க அண்ணன் சொல்றதெல்லாம் உனக்கு காதலியே விழாதா? மரம் நடுவோம் மழை பெறுவோம், எத்தனை மரம் நட்டுட்டாங்கன்னு கேள்வி கேள்றா. எங்க அண்ணன் அந்த வேலையை தொடர்ந்து செய்யறாரு இல்ல, நாம் தமிழ் கட்சி உறவுகள் செய்யறாங்கல்ல, அதுல ஒரு குறுக்கு கேள்வி, சீமான் நட்டாரா? ஏண்டா எங்க அண்ணன் சீமான் இப்படி ஏதோ ஒரு காடு, குறையா கிடக்கிற காடு எடுத்து, அரசுக்கு சொந்தமான இடத்தை எடுத்து இப்ப மரம் நட்டுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கா, அப்புறம் என்ன போன்ற இளைஞர்களை எப்படி அரசியல் படுத்துறது? எங்க அண்ணன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை தம்பிங்க நாங்க செய்யறோம். இதுதான் நல்ல ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு.
அவர் நினைக்கிறத நாங்கள் செய்யணும்ல. நாங்கள் எத்தனை மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்கோம் தெரியுமா? ஏண்டா கோமாளி, நாட்டை திருத்த போறேன் அப்படின்னு இப்போ ஒரு புதுசாக அந்த கோமாளி கத்தினுங்கிறாருல விஜய். இப்போ அவர் நாட்டில் இறங்கி அங்கேயும் இங்கேயும் ஓடினுங்கிறாரா? எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கினுங்கிறாரா? மக்கள் கஷ்டம்னு சொல்றப்ப ஓடி நகராரு. அவங்க யாரோ ஒரு தொண்டன், நல்ல தொண்டன் தானே அங்கே போய் அதை பண்றான். ஏமா உனக்கு என்னம்மா பிரச்சனை கேட்குறான். அப்போ நீ இது எப்படி பார்ப்ப, எப்படி பேசுவ? பாரு, கஷ்டம்னு சொல்ற மக்களுக்கு போகல, நீ எல்லாம் தகுதியே இல்லை அப்படின்னு விஜய் பத்தி எனக்கு நீ கேள்வி கேட்டிருக்கிறியா? எந்த கட்சி தலைவர் இறங்கி போய் அதை செய்வாங்க? எங்க அண்ணன் சீமான் தவிர யாரும் செய்யறதில்ல. தம்பிங்களை தட்டி கொடுக்குறாரு. நீங்க போய் மரம் நடுங்க, பனை விதை நடுங்க, இயற்கையை நேசிங்க. சுற்றுச்சூழல் பாசறினே எங்க அண்ணன் வச்சிருக்கிறாரு. இதுக்கு மேல என்னையா பண்ணணும் அப்படிங்கிறீங்க? அதாவது சீமானன்னு இறங்கி எல்லாம் பண்ணுமா? இப்ப கன்னியாகுமரியில மரம் வளர்த்தனாலும் எங்க அண்ணன் போய் தான் நட்டு வைக்கணும். சென்னையில மரம் வளர்த்தனாலும் எங்க அண்ணன் தான் போய் நட்டு வைக்கணும். இந்த பக்கம் ஒசூர்ல இருந்து எங்க ஊர் மேட்டூர் வரலும் மரம் நடுனா அது சீமானனை வந்தே தான் நடணும். நாங்க நட்டா அதை ஒத்துக்க மாட்டாங்க. அது கணக்குல வராது. நாம் தமிழர் கட்சியில கணக்குல வரவே வராது. இப்படிதாங்க இந்த தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. நாம் தமிழர் கட்சியில குருதி கொடை பாசறையே இருக்குது. இப்ப எங்க அண்ணனா இறங்கி வந்து ரத்தம் கொடுக்க போவாரு. எங்க அண்ணன் சொல்றா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நாம் தமிழர் கட்சியும் ரத்தம் தானமா கொடுக்குறோம். அப்ப ஒருத்தர் கொடுத்தா குறைஞ்சது 4 மாசம் கேப் விடுவணும். 3 மாசம் சொல்லுவாங்க, 4 மாசம் கேப் விடுவணும். அப்ப எத்தனை பேர் நாங்க வந்து எங்க அண்ணன் சீமான் சொன்னதை கேட்டு செய்யறோம். அப்ப தமிழ்நாட்டில் எந்த மொழியில பிளட் கேட்டாலும் எங்க அண்ணன் போய் கொடுக்கணுமா? சீமான் இதை செஞ்சாரா அப்படின்னு கேள்வி கேட்பியா? கோமாளித்தனமா இல்லை இதெல்லாம். சவுக்கு வாயை வாடகைக்கூடியா, அது பிரச்சனை இல்லை. கொஞ்சமாவது புரிதலோட பேசு, ஓவரா பேசாத. நீ என்ன ஜென்மனே எங்களுக்கு தெரியல. இந்த தற்குறிங்க, இந்த சின்ன பசங்க தான் ஏதாவது உளறிட்டு இருக்கிறானுங்க. மரங்களின் மாநாடை பத்தி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுனுக்கிறானுங்கன்னா, நீ வளர்ந்து கட்ட ஜென்மம் தானே. நீ அதே வேலையை செய்யற, உனக்கு அறிவு இல்லை. அப்ப தற்குறி அணில்களுக்கு என்ன அறிவு இருக்கிறதோ அதுதான் இத்தனை வருடமும் உனக்கு இருந்திருக்குது. ஆனா நீ பேசுறன்னு சொல்லி சில பேர் உன்னை வந்து காணொலியை பார்க்கறானா, அப்ப அவங்க எவ்வளவு தற்குறியா இருப்பாங்க.